எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு சன்ஸ்கிரீன் பத்தி ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். சன்ஸ்கிரீன் எவ்வளவு நமக்கு முக்கியமான ஒரு விஷயங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது நம்ம ஸ்கின் வந்து ஏஜ் ஆகுறதுக்கான மெயின் ரீசன் சன் டேமேஜ், போட்டோ ஏஜிங். ஸோ நம்ம வந்து சன்னில் இருந்து வரக்கூடிய யூவி ரேடியேஷன் ஸ்கின்னில் ஊடுருவி அதில் வந்து டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணி ஏஜிங் ப்ராப்ளமாக இருக்கிற பிக்மெண்டேஷன், அன்இவன் ஸ்கின் டோன், ரிங்கிள்ஸ், இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸும் உண்டு பண்ணும். ஸோ இதில் வந்து நிறைய வேவ்ஸ் இருக்கு. இதில் நமக்கு தேவையான 2 வேவ்ஸ் UVA, UVB, இது ரெண்டும் ஆபத்தான கதிர்கள்னே சொல்லலாம். இதுல இருந்து நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றோம். ஸோ சன்ஸ்கிரீன் வந்து நம்ம வாங்கும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்து வாங்க வேண்டியது இருக்கு. நிறைய பேருக்கு இது எப்படி வாங்குறதுங்கிற டவுட் இருக்கும். ஸோ அதில் வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். தென் வந்து SPF ஓட ரேட்டிங் பார்க்கணும். 50 இருக்கும், 30 இருக்கும், 15 இருக்கும். ஸோ எப்பவுமே 50 இருக்கிறது வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும். அதாவது நம்ம 50 வாங்கணும் அப்படின்னா அது UVB ரேஸை வந்து ஒரு 98% வரைக்கும் ஃபில்டர் பண்ணும். 30 வாங்கணும் அப்படின்னா 96 வரைக்கும் ஃபில்டர் பண்ணும். ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் PA ரேட்டிங் அதில் செக் பண்ணணும். PA ரேட்டிங் அப்படின்னா அதில் பிளஸ் இருக்கும், பிளஸ் இருக்கும், பிளஸ் இந்த மாதிரியா இருக்கும். ஸோ பிளஸ் அப்படிங்கிறது வந்து மைல்டா இருக்கும், பிளஸ் அப்படிங்கிறது வந்து மாடரேட்டா இருக்கும், பிளஸ் அப்படிங்கிறது வந்து பெஸ்டா இருக்கும். ஸோ எப்பவுமே நம்ம ஒரு சன்ஸ்கிரீன் வாங்கும்போது ப்ராட் ஸ்பெக்ட்ரம் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். SPF ஓட ரேட்டிங் 50 பார்க்கணும். தென் வந்து PA ரேட்டிங் பிளஸ் இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணி வாங்கணும். சன்ஸ்கிரீன்ல வந்து கெமிக்கல் சன்ஸ்கிரீன், பிசிக்கல் சன்ஸ்கிரீன் அப்படி 2 இருக்கு. ஸோ கெமிக்கல் சன்ஸ்கிரீன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்கின்ல போட்ட கொஞ்ச நேரத்துல ஸ்கின்னோட அது அப்சர்வ் ஆயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சன்ஸ்கிரீன் வந்து எவ்ரி 2 to 3 hours ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பிசிக்கல் சன்ஸ்கிரீன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்கின்ல போடும்போது அது ஒரு லேயர் மாதிரி, ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதுல இருந்து நம்ம அது ஸ்கின்ல அப்சர்வ் ஆகாது. சன்னில் இருந்து நம்மளை பாதுகாக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து எப்பவுமே நம்ம வாங்கும்போது நமக்கு செட் ஆகிற சன்ஸ்கிரீன் வாங்கி யூஸ் பண்ணணும். நம்ம ரெகுலராக சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கலாம், ஏஜிங் லுக் வராமல் ரொம்ப பாதுகாக்கலாம். ஸோ எல்லாரும் சன்ஸ்கிரீன் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்.